السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 7 துஆக்களையும் நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் நடக்காது என்று நினைத்த அந்த காரியத்தை கூட அல்லாஹ் இலகுவாக நிறைவேற்றி தருகின்றான். பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கவலைகள் கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான், நோய்களை குணப்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 7 திக்ருகளையும் துஆக்களையும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது ஷஅபானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஷஅபானினுடைய மாதத்தின் முதலாவது ஜும்ஆவுடைய நாளாக இன்றைய தினம் இருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதாவது, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. ஆனால் சில இமாம்களினுடைய கருத்துப்படி ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். எந்த நேரமாக இருந்தாலும் நாம் எல்லா நேரத்திலும் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் கபூலாக கூடிய நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் பதில் வழங்குவார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது நாம் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவை 7 தடவை ஓதிக்கொள்வோம். இரண்டாவது சூரத்துல் இஹ்லாஸ், அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த சூறாவை நாம் 7 தடவை ஓதிக்கொள்வோம். மூன்றாவது சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக், இந்த சூறாவை நாம் 7 தடவை ஓதிக்கொள்வோம். அதே போன்று நான்காவது சூரத்துன் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த சூறாவை 7 தடவை ஓதிக்கொள்வோம். ஐந்தாவது ஆயத்துல் குர்சி, இதனை 7 தடவைகள் ஓதிக்கொள்வோம். ஆறாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 7 தடவை நாம் ஸலவாத் கூறிவிட்டு இறுதியாக பஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்ற இந்த துஆவை நாம் ஓதிக்கொள்வோம். இப்பொழுது ஒவ்வொன்றாக நாம் விரிவாக பார்க்கலாம். முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் 7 தடவை ஓதிக்கொள்வோம். இரண்டாவது சூரத்துல் இஹ்லாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹுஸ் ஸமத். லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூரத்துல் இஹ்லாஸிற்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சூரத்துல் இஹ்லாஸை 3 தடவைகள் ஓதினால் முழு குர்ஆனையும் ஓதிய நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். இன்னும் யார் இந்த சூரத்துல் இஹ்லாஸை நேசிக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான் என்று கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று மூன்றாவது சூரத்துல் ஃபலக்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد என்று வரக்கூடிய இந்த சூரத்துல் ஃபலக்கை நாம் 7 தடவை ஓதிக்கொள்வோம். அதே போன்று 4வது சூரத்துன் நாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس என்று வரக்கூடிய இந்த சூரத்துல் நாஸை நாம் 7 தடவை ஓதிக்கொள்வோம். அதே போன்று 5வது ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா خلفஹும் ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العظيم என்று வரக்கூடிய இந்த ஆயத்துல் குர்சியை நாம் 7 தடவை ஓதுவோம். அதே போன்று அடுத்தது 6வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் 7 தடவைகள் ஸலவாத் கூறுவோம். நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்றாவது நாம் 7 தடவை ஸலவாத் கூறுவோம். அதே போன்று இறுதியாக இந்த துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆ. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதிக்கொள்வது. இந்த 7 விடயங்களையும் நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் வழமையாக செய்து வந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஒவ்வொன்றும் இந்த 7 துஆக்களுக்கும் சூறாக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். நாம் இந்த 7 துஆக்களையும் சூறாக்களையும் ஸலவாத்தையும் ஒவ்வொரு நாளும் ஓதி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை வழங்குவான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். பரக்கத்துகள், ரஹ்மத்துகள், அதே போன்று நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.